புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார். இது குறித்தான முழு தகவல்களோடு இணைகிறார் நம்மோடு செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். தற்போது வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட நபர் மீட்கப்பட்டு விட்டாரா? தற்போது புதுச்சேரியில் மழை நிலவரம் என்னவாக உள்ளது? புதுச்சேரியில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக ஒட்டுமொத்த புதுச்சேரியே ஸ்தம்பித்தது என கூற வேண்டும். ஏனென்றால் இந்த கனமழையின் காரணமாக புதுச்சேரியின் நகர பகுதியில் முக்கிய பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீரானது உள்ளே புகுத்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே இந்த அதிகாலை வரை மழை பெய்த நிலையில் தற்பொழுது மழை முற்றிலுமாக நின்று வழக்கம் போல வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை தொடங்கியுள்ளனர். இருந்த போதிலும் ஒரு சில தாழ்வான பகுதியில், குறிப்பாக கூற வேண்டுமென்றால் ரெயின்போ நகர் பகுதிகளில் ஒரு சில வீதிகளில் மட்டும் தற்பொழுது வரை இந்த மழை நீரானது தேங்கி உள்ளது. அதுவும் படிப்படியாக வடிய தொடங்கி வருகிறது. இதனிடையே ஜீவானந்தபுரம் பகுதியைச் சார்ந்த 3 பேர் நேற்று இரவு அந்த பலத்த மழை பெய்த நிலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றுள்ளனர். இதில் ஐயப்பன், பாலா, சந்துரு ஆகிய 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது இந்த தண்ணீரின் வேகம் அதிகரிப்பு காரணமாக நிலை தடுமாறி 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தனர். இந்த இருசக்கர வாகனம் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட முற்பட்ட பொழுது 3 பேரும் அந்த இருசக்கர வாகனத்தை மீட்க முயன்றனர். அப்பொழுது அந்த வெள்ளத்தில் 3 பேரும் அடித்து செல்லப்பட்டனர். இதன் காரணமாக உடனடியாக அருகில் இருந்தவர்கள் 2 பேரை, அதாவது பாலா மற்றும் சந்துரு ஆகிய இருவரையும் உடனடியாக காப்பாற்றினர். இருந்த போதிலும் ஐயப்பன் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனை தொடர்ந்து பகுதியில் உள்ள பொதுமக்கள் தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இரு தரப்பினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த ஓடைவெளியில் பகுதியில் அவரை தேடினர். இருந்த போதிலும் தற்பொழுது வரை அவர் கிடைக்காத நிலை தொடர்ச்சியாக, அதாவது அந்த மாயமான ஐயப்பனை தொடர்ச்சியாக தேடி வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.